பெற்றோராகிய நாம் மதிப்பதற்கு முன்பு நம் பிள்ளைகளை குறித்து இந்த காரியத்தில் அதிக கவனம் வேண்டும், நிச்சயம் வேண்டும். அது என்ன காரியம் என்று பார்ப்போமானால், பரிசுத்த வேதாகமத்தில் யோபின் புத்தகத்தில் 42வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை பார்த்தோம் என்றால், யோபு 42:12, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று இருக்கிறது. அப்போது முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது என்றால் அவன் முன்னிலைமையில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை என்று பார்க்கும்போது வேதாகமம் சொல்லுகிறது, அதே யோபுவின் புத்தகம் 1 அதிகாரத்தில் என்ன கூறுகிறது என்றால், ஊஸ் என்னும் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் முத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அவனுக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளுமாய் மிருக ஜீவனங்களும் இருந்தது. திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார். அதிலும் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர்களில் எல்லோரிலும் பெரியவனாயிருந்தான். அப்படி என்று வேதாகம் சொல்கிறது. அப்போ யோபு முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தான. முன்னிலைமை என்ன குறை என்றால், அவன் ஒரு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார். அப்படி பார்க்கும்போது அவன் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி, நல்ல ஒழுக்கங்களில் அவன் எல்லா ஒரு குறையில்லாமல் இருக்கிறான். அவனுக்கு ஆஸ்திகள் பார்த்தா 7000 பணிவிடைக்காரர்களும் 7000 ஒட்டகங்களும் கழுதைகளும் செல்வ சீமானா இருக்கிறான். அதிலும் ஒரு குறை இல்லை. பிள்ளை செல்வங்கள் பார்த்தால் 7 குமாரர்களும் 3 குமாரத்திகள் இருக்கிறார்கள். அதுல பார்த்தா பிள்ளை செல்வத்திலும் அவனுக்கு குறை இல்லை. அவன் அந்த கிழக்கத்திய புத்திரிலே மகா பெரியவனா, அவனை தவிர பெரிய யாரும் இல்லையா. அப்படி இருக்கும்போது அவன் பெரிய ஒரு கோட்டீஸ்வரன். நம்ம இதுல சொல்லணும்னா அவன் பெரிய ஒரு முதல் அதிகாரியா இருக்கான், பெரிய பணக்காரனா. அப்படி என்ன குறை அவனுக்கு ஆண்டவர் கண்டார் என்றால், அதிலே கொடுத்திருக்கிறார். உடனே அந்த அடுத்த அதிக வசனத்தில் கொடுத்திருக்கிறார், அவன் குமாரர் அவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளை தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். அப்போ அவனுக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணமான மாதிரி வேதத்தில் சொல்லலை. அவருக்கு திருமணம் ஆவதற்கு முன்பே தனித்தனி வீட்டில் ஒரே குடும்பமா இல்லாம, ஒரு அப்பா கூட இல்லாம, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனித்தனி வீடுகளை கட்டி தனித்தனியா வைக்கிறான். ஏனென்றால் அடுத்த அதிக வசனத்தில் சொல்லுது, விருந்து செய்கிற அவர்களுடைய நாள் முறைபோது யோபு ஒருவேளை தன் குமாரர்கள் பாவம் செய்து தங்கள் இருதயத்தில் தேவனை தூசித்து இருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைப்பித்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் லக்கத்தின்படியும் சர்வாக தகன பலிகள் செலுத்துவான். இந்த பிரகாரம் நாளெல்லாம் செய்து வந்தான். அப்படின்னா அவங்க பிள்ளைகள் தனித்தனி வீட்டில் தனித்தனியா இருக்கிறார்கள். ஒரு பிள்ளைகளுக்கு மூத்தவனுக்கு ஒரு பிறந்த நாள் வரும்போது அவன் அந்த பிறந்த நாள் அதுவும் தன் எல்லா சகோதரிகளையும் கூப்பிட்டு தன் 3 சகோதரிகளையும் அழைப்பிட்டு அங்கு விருந்து செய்து திராட்சரசம் குடிப்பார்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் பாவம் செய்திருப்பார்களோ இல்லை, பாவம் செய்து இருதயத்தில் தேவனை தூசித்து இருப்பார்கள் என்று எண்ணி அவர்கள் பாவம் செய்கிறவர்களா இருந்தார்கள். தேவனை தூசிப்பவர்களாக திராட்சரசம் குடிக்க போவதாக இருந்தார். திராட்சரசம் என்பது தேவனுக்கு அருவருப்பான காரியம். அவர் மரியாதை பார்க்கும்போது உன்னிடம் உற்பத்தியாகிறது பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியான கர்ப்பம், அதனால் நீ திராட்சரசம் குடிக்காது இருப்பாயா என்று சொல்லியிருக்கார். அதே மாதிரி யோனான் பார்த்தா அவரை குடித்து வெறித்திருந்தார், நிர்வாணமாய் இருந்தார். திராட்சரசம் குடித்து வெறித்து நிர்வாணமாய் இருந்தார். தானியலை பார்த்தா, தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாது இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த திராட்சரசமானது தீட்டுப்படுத்துவது, அதுவும் இல்லாமல் வெறிக்க செய்கிறது.
பாவம் செய்கிறது, பரிசுத்தம் இல்லாதது. அப்படி இருக்கும் போதும் அவர்கள் யோபுவின் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் விருந்து செய்து திராட்சை ரசம் குடித்தார்கள். திராட்சை ரசம் குடித்து பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால்தான் அவனுக்கு தன் பிள்ளைகள் இவ்வளவோ வசதியும் இருந்து இவ்வளவு எல்லாம் இருந்தும் அவர்கள் பிள்ளைகளை குறித்து, அவள் பிள்ளைகள் பரிசுத்தம் இல்லாததை குறித்து அவன் மனஸ்தாபப்பட்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் அவர்கள் லக்கத்தின்படி அவர்களை அழைப்பித்து, அவர்கள் லக்கத்தின்படி அவர்களுக்கு சகல தசன நிவாரண பலி, அவன் பாவ நிவாரண பலிகளை செலுத்தி கொண்டு வந்தான். ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதை தேவன் பார்த்தார். அவன் அங்கலாய்ப்பை தேவன் பார்த்தார். அவனுடைய உத்தமத்தை பார்த்து, அவன் அங்கலாய்ப்பை பார்த்து அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரே நாளில் அவனுக்கு உரியதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். எல்லாவற்றையும் அவரே சாத்தானை கூப்பிட்டு அவன் மேல் கண் வைத்தாயே என்று கேட்டு அவரே சொல்லி அவரே எல்லாத்தையும் அழித்து விடுகிறார். அப்பொழுதும் யோபு அவன் உத்தமத்தில் உறுதியாக இருந்தான். தேவனை தூஷிக்காமல் அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று இருந்தார். இதெல்லாம் பார்த்துதான் யோபுவை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து அவனுக்கு இருந்த அந்த பெரிய கவலை, தன் பிள்ளைகள் பரிசுத்தமில்லாமல் இருக்கிறார்களே, அவர்களை எப்படி பரிசுத்தப்படுத்துவது என்று ஏங்கிக் கொண்டிருந்த அவனை தேவன் அவனுக்கு பரிசுத்தமாய் அவர்கள் பிள்ளைகளை கொடுக்கிறார். எப்படி இருந்தா அதே யோபுவின் கடைசி அதிகாரம் 42வது அதிகாரத்தில் அந்த 13வது வசனத்தில் 15வது வசனத்தில் பார்க்கும்போது, தேசத்தில் யோபுவின் குமாரத்திகள் போல் சௌந்தரியம் உள்ள பெண்கள் யாரும் காணப்படவில்லை. அவர் தகப்பன் அவன் சகோதரர்களின் நடுவிலே அவள் சகோதரிகளை சுதந்திரமாய் கொடுத்தார். அவனுக்கு ஒரு நிச்சயம் வந்துடுச்சு, நம் பிள்ளைகள் மகா பரிசுத்தமாயிட்டார்கள். இதற்கு முன்னால் இருந்த பிள்ளைகளை பற்றி வேதம் சொல்லவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இப்படி இருக்கிறார்கள். ஆனா இப்ப முடிந்த பிறகு அந்த இறுதி கட்டத்தில் சொல்கிறார்கள், சௌந்தரியமுள்ள பெண்கள், அந்த 3 குமார்த்திகளை போல சௌந்தரியமுள்ள பிள்ளைகள் இந்த உலகத்திலே இல்லையா. அவ்வளவு சௌந்தரியமான பெண்களை, ஸ்திரீகளை தேவன் கொடுத்திருக்கும் போதும் அவன் சகோதரர்கள் நடுவில் யோபுக்கு அந்த நிச்சயம் வந்துவிட்டது, நம் பிள்ளைகள் இனி பரிசுத்தமான பிள்ளைகள், பாவம் செய்ய மாட்டார்கள் என்று அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அந்த சகோதரிகளை அவர்கள் நடுவில் சுதந்திரமாய் இலவசமாய் ஃப்ரீயாய் பழகவிட்டான். அந்த நிச்சயத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அந்த நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் பிள்ளைகளின் பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொண்டு அவர்களை நாம் பரிசுத்தத்தில் வளர்க்க வேண்டும். இப்போது இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தால் எல்லா வசதிகளும் இருக்கிறது. சகல வசதிகளும் இருந்தும் பிள்ளைகளை படிப்பு காரியத்துக்காய் வெளியே அனுப்பிவிடுகிறார்கள். அவர்கள் இருக்கிற வசதிக்கு பார்த்தா இங்கேயே நல்லா படிக்க வைக்கலாம். இருந்தாலும் அவர்களை படிக்க வைக்கவும், அவர்களை அந்த பரிசுத்தத்தில் நடத்தவும், அவர்களை பார்க்க மனமில்லாமல் அவர்களுக்கு இஷ்ட போல கேட்டால் படிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய இடத்துல போய் சேர்த்து விடுகிறார்கள். அவர்கள் எப்படி படிக்கிறார்கள், எப்படி பண்ணுகிறார்கள் என்று அந்த